அப்படி உதிச்ச மார்னிங் இப்படியான கதை தான் இந்த விளாக்ல. கொஞ்சம் நல்லா இருந்தனால ரைஃபா ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மார்னிங்கே வந்து ஹேர் கட் பண்ண கூட்டிட்டு போயாச்சு. ஹேர் கட் பண்ணதுலயே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 மணி நேரமா ஹேர் கட் முடிஞ்சிட்டு அடுத்து லஞ்ச் வந்து வீட்லயே ரெடி பண்ணி இலையில வச்சு எனக்கு ஊட்டுவாருன்னு பார்த்தா அவர் ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டாரு. சரி இலையில இருக்க பிரியாணிலாம் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முழுசா சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து வெளியில கிளம்பணும். டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து லாங் டிரைவ் போலான்னு நல்லா தான் பிளான் பண்ணோம். நாங்க ஒரு பிளான் பண்ணா அங்க ஒரு பிளான் ஆயிடுச்சு. கார் நல்ல மண்ணுல புதஞ்சனால வேற வழியே இல்லாம காரை எடுக்க ஆள் இல்லாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கிட்டு போனவங்க வந்து எங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி வந்து மண்ணுல இருந்து வெளியில எடுத்துட்டாங்க. இங்கதான் வீக்கெண்ட 2 மணி நேரமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்க போகணும்னு நினைச்ச ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இங்க வந்து ஃபுல்லா ஸ்டார்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த இருட்டுல. அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு